வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம பார்த்தோம்னா, மாப்பிள்ளையும் பொண்ணும் வீட்டுக்கு வராங்க. ஆர்த்தி தட்டை எடுங்க அப்படின்னு அந்த இடத்துல ஆர்த்தி எடுக்க தயாராறாங்க சிந்தாமணி. நம்ம ராகவுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் ஆர்த்தி எடுத்த சிந்தாமணி, இந்த இசைக்கு என்னால எடுக்க முடியாது. முக்காடு போட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சி மருமகளான இந்த இசைக்கு இந்த வீட்டுல மரியாதை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல நேரம் பல்லவி யாருமே இசை அன்னைக்கு ஆர்த்தி எடுக்க இல்லையா அப்படின்னு கேட்க நேரம் நான் இருக்கேன் அப்படின்னு வர்ஷினி ஆர்த்தி தட்டோடு ஆர்த்தி எடுக்கிறாங்க. நம்ம இசைக்கு இதை பார்த்ததும் கண் கலங்கி துடிக்கிறாங்க. நம்ம இசை ராகவுக்கு மனைவியானோ ஆக வேண்டிய என்னோட தங்கச்சி இன்னைக்கு இந்த பித்தலாட்டக்காரியை வாழ்க்கையில் ராகு வாழ்க்கையில் என் தங்கச்சி இப்படி ஒதுங்கி நிற்க நிலைமை வந்துட்டு அப்படின்னு அந்த இடத்துல செமையாக துடிக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். இந்த ஸ்ரீஜாவின் பித்தலாட்டத்துக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாங்க. தொப்பகுளத்தில் தீர்த்தத்தை தலையில் துளிக்க வந்த நம்ம இசையை தொப்ப குளத்துக்குள்ளே தள்ளி சாகடிக்க பார்த்தாங்க ஸ்ரீஜா. ஆனால் தந்திரமாக கரெக்டான நேரத்தில் நம்ம விஷால் காப்பாற்றிறாங்க இசையை. ஸ்ரீஜாவுக்கு கோபம் கொந்தளிக்குது. எனக்கு கணவராக வர வேண்டிய விஷால் இன்னைக்கு இசையை தூக்கிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நடக்க விடாத மாட்டேன் இசை, உன்கிட்ட இந்த விஷால் நெருங்கவே விட மாட்டேன். அதுக்கு நான் பார்த்துக்கலாம், நீ எப்படி தந்திரத்தை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்ல நேரம் நீ மைண்ட் வாய்ஸில் பேசுறதெல்லாம் எனக்கு கேட்குடி ஸ்ரீஜா. நீ எந்த தந்திரம் போட்டாலும் என்னையும் விஷாலையும் பிரிக்க முடியாது. சுபத்ரா அத்தையும் நீ ஒன்றுமே கிழிக்க முடியாது. நான் அதுக்கு தானே நானும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கேன் அப்படின்னு ஸ்ரீஜாவுக்கு ஏட்டிக்கு போட்டியா நம்ம இசையும் சவால் விடுறாங்க. ஒரு கட்டத்தில் மாப்பிள்ளையும் பொண்ணையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே தான் ஆர்த்தி தட்டை எடுங்க அப்படின்னு சொல்ல நேரம் சிந்தாமணி நான் வந்துட்டேன் அப்படின்னு ஆர்த்தி தட்டோடு வராங்க. வா ஸ்ரீஜா, நீ ராகவுக்கு மனைவி ஆயிட்டா. நீ இந்த வீட்டோட மூத்த மருமக. சொல்ல போனா சுபத்ரா அத்தை அன்னைக்கு புறவு நீ உனக்கு தான் எல்லா உரிமையும் உண்டு அப்படின்னு எடுத்த எடுப்புலே நம்ம ஸ்ரீஜாவுக்கு தலையில ஐஸை தூக்கி வச்சிருக்காங்க சிந்தாமணி. அதோட ஸ்ரீஜா உச்சி குளிராங்க. ராகவுக்கு மனைவி நான் சும்மையா, இந்த வீட்டோட மொத்த சாவி குத்தம் உனக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆர்த்தியை எடுத்து வரவேற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அடுத்ததா நீ அத்தை நீங்கள் இசை அன்னைக்கு ஆர்த்தி எடுங்க அப்படின்னு சொல்ல நேரம் என்ன இந்த இசைக்கு நான் ஆர்த்தி எடுக்கதா? முக்காடு போட்டு விஷாலை ஏமாத்தி மனமேடையில் இருந்து விஷால் கையால் தாலி கெட்டினவன் இந்த இசை. அப்படிப்பட்ட நேரம் நான் இசைக்கு ஆர்த்தி எடுக்க மாட்டேன். இந்த இசையை நான் மருமகளாட்டே இந்த வீட்டுக்கு நினைக்கல. விஷாலுக்கு பொண்டாட்டியா கூட இவ நீ இருக்க கூட தகுதி இல்லை. இவ ஏமாத்தி தானே விஷால் கையால் தாலி கட்டினா. அதுக்கப்புறம் இவளுக்கு இவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சிந்தாமணி ஆர்த்தியை கொண்டுட்டே ஓடிறாங்கன்னு சொல்லலாம். இதை பார்த்துறாங்க பல்லவி. என்ன அத்தை நீங்கள் இசைக்கும் அன்னைக்கும் ராகு நம்ம விஷால் அண்ணனுக்கும் ஏன் ஆர்த்தி எடுக்கலை? அவங்களுக்கும் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்க நேரம் என்னால எல்லாம் எடுக்க முடியாது, போடி எங்கிட்டு அப்படின்னு அந்த இடத்துல ஓரம் கட்டுறாங்க. இதை பார்த்து அப்படியே ஷாக்காகி துடிச்சு போகிறாங்க நம்ம இசை. நம்மளுக்காக இந்த வீட்டில் ஒரு ஆர்த்தி எடுக்கக்கூட ஆள் கிடையாதா அப்படின்னு நினைக்க நேரம் தான் வர்ஷினி ஆர்த்தி தட்டோட நம்ம இசைக்கும் விஷாலுக்கும் ஆர்த்தி எடுக்கிறாங்க. இசை பார்க்குறாங்க, கண்கலங்கி துடிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய வருத்தம் அதையும் தாங்கிக்கிட்டு எனக்காக ஆர்த்தி எடுக்க வந்திருக்கிறிய இசை, உன்னை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு அந்த இடத்துல கண்கலங்கி நிற்கிறாங்க. நீ வாழ வேண்டிய வாழ்க்கையை அந்த ஸ்ரீஜா பறிச்சுட்டா, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை அப்படின்னு அந்த இடத்துல நொந்துக்கிட்டாங்க. அப்போனா அக்கா நீ கண்கலங்கக்கூடாது, நீ துடிக்கக்கூடாது, நீ சிரிக்கணும், நீ சிரிக்கா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இசையை சிரிக்க சொல்கிறாங்க வர்ஷினி. அது பார்க்கறதுக்கே நம்மளை கண்கலங்க வச்சு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம சுபத்ரா கல்யாணம் முடிஞ்சாச்சு. இப்போ 2 ஜோடிகளுக்கும் இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்தே ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துல ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்ரீஜா அப்படியே வர்ஷினி கிட்ட வராங்க. என்ன பார்க்குற, இன்னைக்கு எங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் பார்த்தியா, நான் எப்படி ஸ்கெட்சு போட்டு இந்த வாழ்க்கைக்குள்ளே வந்தேனே, உன்னை ஓரம் கட்டுறேன். ராகவ் மனசில் நீ துளி கூட இல்லாமல் ஆக்குறேன். இந்த வீட்டு ஒட்டுமொத்த சாவி கொத்தையும் என் கைக்குள்ளே கொண்டு வருவேன்
அதுவும் இல்லாமல் உன் நிலைமை தான் உன் அக்கா இசைக்கும். அவள் விஷால் கூட நெருங்க கூட முடியாது. விஷால் மனசில் நான் தான் இருப்பேன், நான் தான் என்றைக்குமே விஷாலுக்கு மனசில் இருக்க போகிறேன். அவள் உன் அக்காவுக்கு இடமே கிடையாது விஷால் வாழ்க்கையில். பார்க்கலாமாடி அப்படின்னு வந்து சவால் விடுறாங்க. பார்க்கலாம், ஒன்று மாதிரி பித்தலாட்டம் என்னையுமே ஜெயிக்காது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வர்ஷினி வந்து சொல்கிறாங்க. இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம ராகவ் வந்து வர்ஷினியை பார்த்து என்னை மன்னிச்சிடு, வேறு வழி இல்லாமல் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டேன், ஆனால் என்றைக்குமே என் மனசில் நீ தான் இருக்க, இந்த ஸ்ரீஜாவுக்கெல்லாம் இடமே கிடையாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நொந்துக்கிடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சிந்தாமணி வந்து வர்ஷினி இசைக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீயும் உன் தங்கச்சியும் இந்த வீட்டுக்கு மருமகளாகி வீட்டை வந்து கொண்டு போயிடலான்னு பார்த்தீங்களா, இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு வச்சா பாரு ஸ்ரீஜாச்சுக்கு, இந்த பாரு இசை, எப்படியாவது நீ வந்து இந்த வீட்டை விட்டு துரத்த வைக்கிறது தான் எனக்கும் அந்த ஸ்ரீஜாவுக்கும் உள்ள லட்சியமே அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்கிறாங்க. நீ வந்து சுபத்ராணிக்காக நீங்கள் என்னதெல்லாம் செய்த எல்லாமே எங்களுக்கு தெரியும், ஆனால் ஒன்று விட போடுறது இல்லடி அப்படின்னு வந்து சொல்ல நேரம் பார்க்கலாம், உங்களுக்கும் நான் சரியான வேட்டு வைக்க தான் போகிறேன் சித்தி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இசை வந்து சொல்கிறாங்க. இந்த சைடை பார்த்தோன்னா தடபுடலாக வந்து முதலிரவு ஏற்பாடுகள் வந்து நடக்குது. இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம இசையை ஸ்ரீஜாவையும் வந்து அலங்காரம் பண்ணி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் நம்ம ராகவ் வந்து வர்ஷினியை பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து நீ வந்து தப்பாக நினச்சிடாத வர்ஷினி, இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஏற்பாடு தான், ஆனால் என் மனசில் என்றைக்குமே உனக்கு தான் இடம் அப்படின்னு வந்து சொல்லி நினச்சிட்டு இருக்கனே நம்ம ராகவுக்கு கைப்பிடிச்சி, என்ன இந்த வர்ஷினியை என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, இப்போது என்னோட கணவர் நீங்கள் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இந்த பாரு இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வர வச்சுக்கிடாத, உன் பித்தலாட்டம் எல்லாம் தெரிஞ்சவன் நான், அப்படி இருக்க நேரம் நீ என்றைக்குமே வந்து எனக்கு மனைவியாக நீ வந்து நிற்க கூட தகுதி கிடையாது. எங்கள் அம்மா சொன்னாங்க நீ ஒரு காரணத்துக்காக தான் தாலி கட்டியிருக்கேன், அது எல்லாம் இல்லை, உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே வரட்டணும், நீ ஒரு கொலைகாரினி வந்து நான் ப்ரூஃப் ஆக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓ, ரம்யா கொலையை நான் தான் செய்தேன்னு ப்ரூஃப் அனுப்புனிறியா, அதுக்கு நான் வேற ஆளை அனுப்பி அந்த கொலையை நாங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் செட் பண்ணிடுறேன்டா, உனக்கு எந்த சாக்குக்கும் சொல்லி உங்கள் அம்மாவை என் திட்டத்துலேருந்து தப்ப வைக்க முடியாது. உங்கள் அம்மாவுக்கு என் கழுத்தில் இருக்க கயிறு தான் உங்கள் அம்மாவுக்கு நீ கெட்டுன தூக்கு கயிறு. உங்கள் அம்மா எங்கள் அம்மா செத்தது மாதிரி வந்து தூக்கிட்டு சாவணும், அப்போ தான் எனக்கு வந்து நிம்மதியே கிடைக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல 20 வருஷ கனவு மூலம் நிறைவேற போகிற ராகோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ரீஜா வந்து ஒரு பயங்கரமான திட்டத்தில் இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வர்ஷினி அப்படியே ராகவை பார்த்து துடிச்சு கண் கலங்கி வந்து நிற்கிறாங்கங்க. இந்த சைடு விஷால் அப்படியே கோபத்தில் கொந்தளிச்சு, இந்த கல்யாணமே வேண்டா வெறுப்பாக நடந்தது, இப்போ இந்த முதலிரவு ஒரு கேடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்த ரூமில் கூட இந்த இசைக்கு வந்து இடம் கிடையாது, அவளை இந்த ரூமுக்கு கூட வர வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இசை வரதுக்கு முன்னாடியே வந்து கதவை பூட்டி வச்சுட்டு நிற்கிறாங்க. இசை வந்து அப்படியே வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நக்கலாக பார்த்து நம்ம ஸ்ரீஜா வந்து சிரிக்கிறாங்க. இதுதான் உனக்கு நிலைமை, நீ வந்து விஷாலுக்கு மனசில் என்றைக்குமே நீ இடம் பிடிக்க முடியாது, விஷாலுக்கு என்றைக்கும் நான் தான் அவனுக்கு மனசில் இருந்து உறுத்திக்கிட்டு இருப்பேன். உங்கள் ரெண்டு ராகவுக்க வாழ்க்கையிலையும் சரி விஷாலுக்க வாழ்க்கையிலையும் நிம்மதி இல்லாமல் ஆக்கிறது தான் என்னோட வேலை அப்படின்னு வந்து துடிக்கிறாங்கங்க. வணக்கம்.